முக்கியமான பார்க்கக்கூடிய விஷயம், சப்போஸ் ஈரான் கிட்ட அணுகுண்டு என்பது ஒன்று வந்தால் அது யார் மீது அவர்கள் உபயோகிப்பார்கள்? சவுதி அரேபியா மீதா, இல்லை ஈராக் மீதா? நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அவர்களுக்கு இருக்கும் ஒரே எதிரி ஈரானின் வலிமையை குறைத்த நாடு என்று இன்று உலகமெல்லாம் தெரியக்கூடிய நாடு இஸ்ரேல். ஸோ அவர்கள் மீது தான் அதை உபயோகிப்பார்கள். இஸ்ரேலை சுற்றி இருந்த அது தீவிரவாத குழுக்கள், மதவாத குழுக்கள், யாரை வைத்து இஸ்ரேலை அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ, எந்த நாடுகளை வைத்து அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ, அந்த நாடுகளின் போர் புரியும் தன்மையும் அந்த குழுக்களின் தாக்கும் தன்மையும் வெகுவாக குறைத்துள்ளது. உதாரணத்துக்கு ஹமாஸ் நிலை குறைந்துள்ளது, ஹிஸ்புல்லா நிலை குறைந்துள்ளது, ஹவுத்திகள் மீது தாக்குதல் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு. சிரியா அரசாங்கமே கையை விட்டு போயிடுச்சு. சிரியா ஈரானுக்கு ஒரு சப்போர்ட்டிங் நாடாக தான் இருந்தது ஷியா அலவைட்ஸால். இந்த சைடு லெபனானும் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இஸ்ரேலை சுற்றி இருந்த அச்சுறுத்தல்கள் வெகுவாக கம்மியாகி உள்ளன. இந்த கட்டத்தில் போன முறை முதலில் அவர்கள் கிட்டே இருக்கும் அச்சுறுத்தல்களை அவர்கள் சமாளித்தார்கள். அதுக்கப்புறம் தான் ஈரானை சமாளிக்க முடிஞ்சது. ரெண்டாவது, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஈரான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது. ஈரான் கிட்டத்தட்ட அவர்கள் அணுகுண்டு தயாரிப்புக்கும் அந்த உச்சகட்டத்தை, அந்த அந்த வெப்பன் கிரேட் யுரேனியம்மை அச்சீவ் பண்ணுற டார்கெட் சில வாரங்களே மிச்சம் உள்ளது. சில வாரங்களில் அவர்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். கணிசமாக 400லேருந்து 410 kg யுரேனியம் அவர்கள் சுத்திகரித்து விட்டார்கள். பெஞ்சமின் நெதன்யாகுவே ஒத்துக்கொண்டுள்ளார், 9 அணுகுண்டுகள் ஈரானிடம் கைவசம் இருக்கின்றன அப்படின்னு.